ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதா என கடந்த சில நாட்களாக இளையராஜா பற்றிய பேச்சுக்கள், விமர்சனங்கள் பேசுபொருளாகி இருந்தன. இந்நிலையில் தன்னை விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மற்றவர்களை கவனிப்பது தனது வேலை இல்லை என்றும் தன்னுடைய வழியில் தெளிவாக போய்கொண்டிருப்பதாகவும் இளையராஜா கூறியிருக்கிறார். தன்னுடைய பாடல்களை சில நிறுவனங்கள் காப்புரிமை பெறாமல் பயன்படுத்துவதாக இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பாடகர்கள், வரிகள் என அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பாடல் உருவாகிறது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள், வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை என்றும், அப்படி இருக்கும்போது பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என்றும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து, இசை பெரியதா மொழி பெரியதா என்று ஒப்பிடும் வகையில் பேச அது சமூக வலைத்தளங்களில் தீயாய் பற்றிக் கொண்டது. சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. வைரமுத்துவுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட இளையராஜாவின் தம்பியும் இயக்குநருமான கங்கை அமரன், இளையராஜா குறித்து இனிமேல் பேசினால் நடப்பதே வேறு என்று எச்சரித்தார். வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் சீன்னா அவனை சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி, குஷியில் ஆட வைக்கிறதும் சரி, அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசையிலாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமே தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. இதற்கிடையே நடிகர் ரஜினிகாந்தின் கூலிப்பட டைட்டில் டீசரில் தனது பாடல் இசையை அனுமதி வாங்காமல் பயன்படுத்தியதாக கூறி அதன் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார். இதையடுத்து இளையராஜா தனது பாடல்களுக்கு காப்புரிமை கேட்பது சரியா தவறா என்றெல்லாம் பலரும் பேச தமிழ் திரையுலகில் விவாத பொருளாக மாறியிருந்தது. இந்நிலையில் இதற்கெல்லாம் பதில் அளிக்கும் வகையில் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை இளையராஜா வெளியிட்டிருக்கிறார். அதில் தன்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் வீடியோ வருவதாகவும் அவற்றில் எல்லாம் தான் கவனம் செலுத்துவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மற்றவர்களை கவனிப்பது தன் வேலை இல்லை என தெரிவித்துள்ள அவர் தன்னுடைய வழியில் தான் தெளிவாக போய்கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். இளையராஜாவின் இந்த வீடியோ வைரமுத்து உள்ளிட்டோருக்கு அவர் அளித்திருக்கும் சூசகமான பதிலடி என சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.